ராஜ் சோப்பிட்ட கேட்டதா சொல்லு. இந்தியாவின் தென்கோடியாம் முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தின் அருகே திரு கடவுளுடைய பெயர் நெல் உணவுடைய பெயர் வேலியாக அமைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு எல்லையில் சாலைகளெல்லாம் ரோமை சென்று வர காலம் மாறி இன்று எங்கே வடக்கங்குளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே எனது 88வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அருமை மனைவி சோபியா, என் அருமை பிள்ளைகள், என் அருமை மருமக்கள், என் பாசத்துக்குரிய பேர குழந்தைகள், பூட்டன் பூட்டி, உற்றார் உறவினர்கள், என்னுடைய அன்புக்குரிய ஆசிரிய பெருமக்கள், ஊழியர்கள், நண்பர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் எஸ்.ஏ. ராஜா இன்று உங்கள் மத்தியில் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், 75 ஆண்டுகள் இந்த மண்ணிலே நான் வாழ்ந்து தொடர்ந்து 13 ஆண்டுகள் விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மகன் ஜீசஸ் ராஜா இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற 88வது பிறந்த நாளுக்கு என்னை அழைத்தமையால் இறைவனிடம் அனுமதி பெற்று இங்கே உங்கள் மத்தியிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன். வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை காண்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருட்தந்தை சேவியர் அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலியில் பங்கு கொண்டேன். அதில் என் பேர குழந்தைகள் ஜெஷ்விதா, ஜோஃபியல், ஜோவேனா, ஜூலியானா, ஜார்வினியா, ஜோஷ்வா, கீர்த்தனா மற்றும் ஜோஷனா வாசித்தை கேட்டு சந்தோஷம் அடைந்தேன். என்னுடைய பேரன் ஜெய்வீர் எல்லோரையும் வரவேற்று பேசின போதும், என் பிள்ளைகள் உரையாற்றின போதும் என் ஆன்மா மகிழ்ந்தது. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைவில் கொண்டு என்னை பெருமைப்படுத்தியதுக்காக உங்களை பாராட்டுகிறேன். இங்கு நடந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளித்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய கடந்த கால வாழ்வை எல்லாம் நினைத்து பார்க்கின்றேன். என் பெற்றோர்களுடனும் உடன் பிறந்தவர்களுடனும் நான் வாழ்ந்த இளமை கால வாழ்க்கை, அதன் பின் என்னை கைப்பிடித்த என் மனைவி சோபியாவோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை, அவளும் நானும் சேர்ந்து உருவாக்கிய அருமையான குடும்பம், அதற்கு மேலாக நான் உருவாக்கிய இந்த கல்வி குடும்பம், இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அன்னை மரியாள் கொடுத்த ஆசீர்வாதம். அவர் முன்னே நான் ஒரு தூசிக்கு சமம். தினமும் திருப்பலிக்கு சென்றேன், அவரை முழுமையாக நம்பினேன். அவர் என்னை கொண்டு
பல காரியங்களை செய்தார். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு இன்றும் நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைகளும் நான் கொடுத்த அறிவுரைகளின்படியும் நான் காட்டிய வழிகளின்படியும் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்வதை நினைத்து பெருமைப்படுகின்றேன். என் பேர குழந்தைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக நான் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து சிறப்பாக செய்வார்கள். அவர்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களோடு விளையாடிய காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். இயேசுவின் நாமத்தை புகழ்வோம். என் அருமை ஆசிரிய பெருமக்களே, ஊழியர்களே, நீங்கள் அனைவரும் நம்முடைய நிறுவனங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக கடுமையாக உழைக்கின்றதை நினைத்து பெருமை அடைகின்றேன், பாராட்டுகின்றேன். தொடர்ந்து உங்கள் பணிகளை சிறப்பாக செய்யுங்கள். நம்முடைய கல்லூரிகள், நம்முடைய நிறுவனங்கள் எல்லாம் மக்களின் சேவைக்காக உருவாக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக நம் பகுதியிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள். ஒழுக்கத்தோடு வாழுங்கள், கடுமையாக உழைங்கள். உழைப்பால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். உழைப்பால் மட்டும்தான் வாழ்க்கை ஒரு நிறைவு பெறும். அந்த பாதையில தான் நான் வளர்ந்து வந்தேன். அந்த பாதையில்தான் நீங்களும் செல்ல வேண்டும். வீழ்ந்தாலும் தொடர்ந்து எழுந்து உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அனைவரும் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழ இறைவனிடம் வேண்டுகிறேன். எனது பிறந்த நாள் ஆசீர்வாதங்கள். நம்முடைய கல்லூரி குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக, சிறப்பாக பணியாற்ற உங்களை எல்லோரும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். சிறப்பான ஏற்பாடுகளை செய்த ஜீசஸ் குழுமத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் விடை பெறுகிறேன். மீண்டும் என்னுடைய பேர குழந்தைகளின் திருமணங்களை காண வருவேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.